ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்த அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்த அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான
காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருவோவென்றால் கர்த்தரை சேவிப்போ. நீயும் நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருவோ வென்றால் கர்த்தரை சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்த அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்த அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஆமென். நானும் என் வீட்டாருவோவென்றால் கர்த்தரை சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாரும் என்றால் நானும் என் நீயும் சேவிப்பாயா. ஹல்லேலூயா. நாம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகளை தருகிறவரே, எங்களை அடிமையான உலகத்திலிருந்து விடுவிக்கிறவரே, உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறவரே, எங்களை கடந்த பாதைகளை எல்லாம் நடத்தினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோம், நன்றின்னு சொல்லுவோம், நன்றின்னு சொல்லுவோம், நன்றின்னு சொல்லுவோம். நன்றிக்கு பாத்திர, துதிக்க பாத்திர, மகிமைக்கு பாத்திர, எங்களை உயர்வுக்கு, எங்கள் உயர்வுக்கு பாத்திர. எங்கள் மேன்மை எல்லாம் உம்முடையது, எங்களுடைய உயர்வெல்லாம் உம்முடையது, நாங்கள் பெற்றிருக்கிற நன்மை எல்லாம் உம்முடையது. நீர் எங்களுக்கு தந்ததெல்லாம் உம்முடைய ஈவு, கர்த்தருடைய ஈவு, உம்முடைய இரக்கா. துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, எங்களுடைய உயர்வுக்கு பாத்திரரே. உமது நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிறோம், உமது நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிறோம், உமது நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிறோம். எங்கள் மத்தியிலே இறங்குகிறவரே, எங்கள் மத்தியிலே இருந்து நடத்துகிறவரே, இதோ மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணும்படி தெரிந்து கொண்டீரே, எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே உலாவும்படி தெரிந்து கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை நடத்தும்படி தெரிந்து கொண்டீரே, எங்கள் குடும்பத்திற்கு ஆதரவாய் இருக்கும்படி வந்தீரே, எங்கள் குடும்பத்திற்கு அப்பத்தாய். ஹல்லேலூயா. ஆண்மை ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தினுடைய
ஆண்டவரே மை துதிக்கிறோம். அப்பத்தை தருகிறவராய் இருந்தீரே. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்துக்கு ஸ்தோத்திரம். உமது வல்லமைக்கு ஸ்தோத்திரம். உமது மகிமைக்கு ஸ்தோத்திரம். உமது அற்புதமான கரத்திற்கு ஸ்தோத்திரம். உமது வல்லமையுள்ள வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். உமது வாக்குத்தத்தங்களுக்கு ஸ்தோத்திரம். We worship you Lord. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவ வல்லவ வல்லவ 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 நல்லவ வல்லவ நல்லவ வல்லவ வல்லவ நல்லவ நல்லவ வல்லவ நல்லவ வல்லவ நல்லவ வல்லவ ரிபரா தினமே கொந்தரோ தினமே ரிகதே நமா ஷெகதே ரிகே தினமே கொந்தரோ தினமா திகதே தினமே ஷெகதே ரிகே தினமே எங்களை முற்றிலுமாய் விடுவிக்க வல்லவர் ஒருவருக்கு கணத்தை செலுத்துகிறோம். மகிமையை செலுத்துகிறோம். அல்லேலூயா. எங்களை முற்றிலுமாய் விடுவிக்கிறவரே. எங்களை முற்றிலுமாய் விடுவிக்கிறவரே. கண்ணீர் சிந்துகிறோம். கண்ணீர் சிந்துகிறோம். கண்ணீர் சிந்துகிறோம். ஆமென் 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 நாமே 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 ரட்சியுமையா. விடுதலை கூறுங்க. விடுதலை கூறுங்க. எங்க வாழ்க்கையை நோக்கி விடுதலை கூறுங்கப்பா. எங்க வாழ்க்கையை நோக்கி விடுதலை கூறுங்க ஆண்டவரே. அடைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை விடுவிக்கிறவரே, இன்றைக்கு ஒரு விடுதலையை கூறுங்கப்பா. எனக்கென்று வலிக்கப்பட்டிருக்கிற சகல ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா மூடப்பட்ட கதவுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. ரிபரகதர பரகதர பாஷகதரிகதி நமோ ரிகதரி கந்தரா தெரிதி நமா ரிவரகதரி புருக்காந்தரா தெரிமே திகதிரி புதிரி காந்தனா தெரிதிய நமா. வாசல்கள், புதிய வாசல்களை தோன்ற பண்ணுகிற தெய்வமே, ஓ ரபா ஷேகேந்தினே, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், நாங்கள் எப்பக்கம் அடைக்கப்பட்டாலும், நாங்கள் எப்பக்கம் மூடப்பட்டாலும், பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வாசலை திறப்புகிறவரே. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வாசலை தருகிறவரே. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறவரே. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு போக்கை உண்டாக்குகிறவரே. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அற்புதத்தை பிறப்பிக்கிறவரே. இவரகதர வரகதர 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 மனகதரிகத நமஷிகதரிகதிரிமே ரிவரகதரி வரகதுரு உதிரி வரகதரிகதரி நமச்சிகதரிகதரி வரகதரி நமஷிகதரிகதர வரகதரம் ரிவரகதரி பருகுதுருகதரி வரகதரிகத நமாதிகதரி பருக்கதுரு தரிதிரி வரகதரிதிரி ரிவரகதரி மனக்கரத நமாதிகதரிக்கிந்தனே. ஆமே. மகிமை வெளிப்படட்டும். மகிமை வெளிப்படட்டும். எங்கள் மத்தியில் தேவ மகிமை வெளிப்படட்டும். எங்கள் குடும்பத்தில் தேவ மகிமை வெளிப்படட்டும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படட்டும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ மகிமை 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 ரபா ஷக்கர் ரபா நகரதி ரிதி. ஆமென் 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 ஆமென். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொன்னீரே. சொன்னீரே 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 சொன்னீரே. எங்கள் வாசல்கள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் திறக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் திறக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் திறக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் திறக்கிறோம். இரும்பு தாழ்பாலைகளை முறிக்கிறோம். வெங்கல கதவுகளை திறக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நீ அடைக்கப்பட்ட வாசலே திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக. ஆமென் 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 ஆமென்.
Hallelujah, 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 hallelujah. Ribaraka ramana radere gedere dere rinamashike dere. நன்றி 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 நன்றி. திறக்கப்படுகிற வாசலுக்காக ஸ்தோத்திரா, திறக்கப்படுகிற வாசலுக்காக ஸ்தோத்திரா. ஆமென் 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 ஆமென். டெக்கரோமே சுபி நாமத்துல பாபா ராகா ராதி நாமா. எனது நன்மையை திருடி வைத்திருக்கிற எல்லா தடைகளை உண்டாக்குகிற மூடப்பட்ட வாசல்களை இப்பொழுது உடைக்கிறோம், உடைக்கிறோம். ஹalleluya 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 ரமனதே. ஜோமனுங்க 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 ஜோமனுங்க. வரகதர பதிகதர வரகதர துரகதர மெனக்கே திரே திரிதி நிமிஷக்கே திரே ரிபரிகதரி பருக்கொந்தரோ ரிபரிகந்தனாதெகதிரே. ஹalleluya 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 ஹalleluya. ரிபரிகதரி பருக்கொதரோ கொதரோ கொதரோ ரிபரிகந்தனே மெனக்கேதிரே ஷிபரிகதரி கொரோவரோ ரிபரிகந்தனா. மகிமை 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 மகிமை. நீ திறந்தாய் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை எடுப்பவன் இல்லை. சொல்லுவோம், திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை எடுப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. ராமனகதரகதெருகுது. சொல்லுங்க, மாறி மாறி சொல்லுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானீர் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானீர் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை. ஆமென் 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 ஆமென். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை ஓஹோ இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன். திறந்தால் நீ திறந்தா அடைப்பவன் இல்லை. நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. பாடுவோம். ஊராமானாகரதே தினிமரோ. ஹalleluya
வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசல் விசுவாசத்தோடு 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 விசுவாசத்தோடு. ஓ ராமா. நாசி சுவாசத்தில் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசி சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடு வேலை பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடு வேலை பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதே எங்கள் கூடாரத்தை என்று மனைகாது, வாதே எங்கள் கூடாரத்தை என்று மனைகாது, என்று மனைகாது. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. சொல்லுவோம். ஓ ஓ ஓ. ரிமனகதரகதரகதே, ரிமனகதரகதரகதே, ரிமனகதரகதே பொருது, கபரகதரகதரகதே. ஆமென். இல்லை 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 இல்லை. எழுப்பவர் இல்லை இல்லை இல்லை. அறிக்கை பண்ணுவோம், விசுவாச அறிக்கை பண்ணுவோம். இனி ஒருபோதும் இல்லை 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 இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. எழுப்பவர் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, சவுல் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்க. நம் முன்னே கொடியே ஏற்றுவோம், திறந்த வாசல் எம் முன்னே கொடியே. துதியாலே துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் என் முன்னே கொடியே ஏற்று, திறந்த வாசல் என் முன்னே கொடியை ஏற்றுவோம். திறந்த வாசல் திறந்த வாசல் என் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் என் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றி. இல்லை இல்லை இல்லை. பாரகதர மனகதரே. ஆமே 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 ஆமே. இயேசுவே. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன். ஓஹோ ரமணகராதிரு. ஆமே. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அது இருப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, ஆமே அதை எடுப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை. இயேசுவே இயேசுவே. ஓரமானகரிக்கோ திமனதே. இல்லை இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியே ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியே ஏற்றிடுவோம், கொடியே ஏற்றிடுவோம். இல்லை இல்லை
வாசலை அடைப்பவன் இல்லை. ஆமென். ஓராமர கதரக தருகிறது இல்லை 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 என் வாசலை. ஆமென் 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 ஆமென். இல்லை 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 என் ஒருவனை இல்லை. ரோபாஷேக்கரோ உனக்கு முன்பாக ஒருவர் நிற்க முடியாதபடி இதோ திறந்த வாசலை வைக்கிறேன். ஷாபரா நீ மோசையோட கூட இருந்ததை போல நான் உன் கூட இருப்பேன். உனக்கு முன்பாக ஒருவன் வெடித்து நிற்பதில்லை. உனக்கு முன்பாக ஷாபராத்திரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ஜெபிப்போம். கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ஜெபிப்போம். மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன். யோசுவாவே ரிபனா நீ உயிரோடு இருக்கும் நான் அல்ல. நீ உயிரோடு இருக்கும் நான் அல்ல. நீ ஜீவனோடு இருக்கிற நான் அல்ல. உனக்கு முன்பாக ஒருவனும் 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 எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு வாசலும் உனக்கு முன்பாக இல்லை என்று சொல்வதில்லை. ஒரு வாசல் உனக்கு முன்பாக அடைத்து இருப்பதில்லை. சகலத்தையும் திருப்பிக் கொள்ள, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள இதோ கர்த்தருடைய ஆவியானவர் நமது அடைக்கப்பட்ட வெங்கலம் போன்ற கதவுகளை உடைக்கிறார், உடைக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஷபரகதனமா ரிபரகதரமனேகரே ரிபரகதரோமனேகரோ ரிமனரதரதினே ஷெகரேகரேமெனே. திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். வெங்கல கதவுகள் திறக்கப்படட்டும். இரும்பு தாழ்பால்கள் உடைக்கப்படுவதாக. ஆமென் 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 ஆமென். ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவரும் திறக்க கூடாது பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவரும் ஆகிய நமது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா வாசல்கள் திறக்கப்படுவதாக. ரிபரகோ ரோபோ ஷெகரேஜி நாமா ரிபரகோ ரோமானை கரே. உறுதிப்படட்டும், 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 உறுதிப்படட்டும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் உறுதிப்படட்டும். விசுவாச வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது உறுதிப்படட்டும். ஓரபோ திகத நமோ நிமனை கொதொரு மெனை கொதொரு மனக்கொரோ நிமனை கதிரை கல கதி நிமேஷே கதே ரிபரகதர மனகதர தினமா. நல்லவ 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 வல்லவ நல்லவ 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 வல்லவ நல்லவ வல்லவ நல்லவ நல்லவ வல்லவ நல்லவ 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 நல்லவ. ரிபரா தினமன கதர கதினமா ரிபரா தினமே கதுரு 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 ரிபரி கதிரி மனை கதிரி கதிரி தினமா. கட்டுகளை உடைக்கிறவரு, பாதைகளை உண்டு பண்ணுகிறவரு, புதிய காரியங்களை தோன்ற பண்ணுகிறவரு, புதிய நன்மையை கட்டளிடுகிறவரு, புதிய மேன்மையை கட்டளிடுகிறவரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Rabaragadara giri 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 giri. Shibiri giri giri giri. Maragadara giri giri. Rimanadare giri. Rachaga, 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 rachaga. Rachaga, rachaga. கோபடே 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 கோபடே. என்னை விடுவிக்க வல்லவரே, என்னை விடுவிக்க வல்லவரே. பாபா நாகா தானா மானா தேரே கே தேரே. இபரகத நமனா ஒரு ஒரு திரிகி தினே தேரே. Rabane diri 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 mori kadanara. Oh oh oh. Hallelujah, 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 hallelujah. Shabari karama, mene ke dire, buru ko tore ke dire, ripuru dire mene rekhara dire nge dire, ne mene dire ke dire. Hallelujah. Oh, pere barat dire ni. கர்த்த நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்த நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலைக பெரியும் வரை. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலைக பெரியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்கால மூடி எரிகோவை பிரிப்போம். ஞானவான துரியோடு கனானுக்கு நுழைவோம். எக்காலம் நுழைவோம். ஆனவான துரியோடு கனானுக்கு நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. சொல்லுவோம் ஆமென். யோசுவாவின் கர்த்த நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்த நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின்
தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அலைகள் பிரியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பல கொண்டு திடமனதாயிருப்போமே. இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. பல கொண்டு திடமனதாயிருப்போமே. இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. எழுப்புதலே நேரமல்லோ, ஓஹோ யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். எழுப்புதலே நேரமல்லோ, ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அலங்க விரியும் வரை ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. விபரகதரனா. ஆமென், ஆமென். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. வல்லவரின் ஆயுதத்தை ஏற்றிடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏற்றிடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அலங்கம் பிரியும் வரை. ஆமென், ஆமென். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அலங்கம் பிரியும் வரை. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. ஆமென். இயேசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகி. சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. இயேசு நாமம், இயேசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின். ஆமென், ஆமென், ஆமென். யோசுவாவின். கரைகளை தட்டி கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இது என்னுடைய நேரம், இது என்னுடைய நேரம், இது என்னுடைய நேரம், இது என்னுடைய காலம், இது என்னுடைய ஆளுகை, இது என்னுடைய நேரம். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஷபரிகோ ரோமோ ரிமனாதே ரேகே நேனே ஈரமானா. இது கர்த்தர் எனக்கென்று தந்த நேரம். இது கர்த்தர் எனக்கென்று ஜெயக்காலமாய் அறிவித்த நாள். இது வெற்றியின் காலம், ஜெயத்தின் காலம், சுதந்திரிக்கிற நேரம். ரிபரா திகதினமா. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இது என்னுடைய நேரம். சாத்தானின் கிரிகளை அழிக்கிற நேரம். அடைக்கப்பட்ட வாசல்களை உடைக்கிற நேரம். திறக்கப்படுகிற நேரம். கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிற நேரம். பரலோகம் எனக்கு இறங்குகிற நேரம்.
தேவ தூதர்கள் எனக்காய் பணிவிடை செய்கிற நேரம் ஷபரிமா நக்கரோமேதே மீனோங்கோ ரோமா நெய்கோ ரைத்திரிதினாமா. சொல்லுங்க, வாயில துறை சொல்லுங்க, பிசாசே இது என்னுடைய நேரம், சாத்தானே இது என்னுடைய நேரம். உன்னுடைய காலங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். உன்னுடைய நேரத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். உன்னுடைய எல்லா திறப்புகளையும் எல்லா இயேசுவின் நாமத்தில் அடைக்கிற காலம் வந்தது. நீ அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் இதோ திறக்கிற நாள் வந்தது. இதோ கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கர்த்தருடைய மகிமை காரிருள் பூமியை மூடும், இருள் பூமியை மூடும், அந்தகார பூமியில மூடும். ஆனாலும் இதோ கர்த்தருடைய மகிமை உன்மேல உதிக்கும். நம்ம அறிகதரே ஷபரே கதர மன கதர மனை கதரா ரிபரே பரே கதரே தரே. ஹalleluya ஹalleluya. ஜெபங்க ஆமென். இறந்து ஜெபிங்க, ஆமென். ஜெபிங்க. காலமாய் மறைப்படத்தில் ஒளிப்படத்தில் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் இதோ கர்த்தருடைய தூதர் இறங்கி வந்து ஜெபிங்க. பரலோக தேவன் இறங்கட்டும். அவரே இல்லாமல் வேறு ஒருவர் இல்லை. அவரே இல்லாமல் வேறு ஒரு ரட்சிகன் இல்லை. அவரே இல்லாமல் வேறு ஒரு கண்மலை இல்லையே. நமக்கு வேறு ஒரு கண்மலை இல்லை. கிறிஸ்துவே நமது கண்மலை, கிறிஸ்துவே நமது அஸ்திபாரம், கிறிஸ்துவே நமது ரட்சகர். ஹalleluya 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 ஹalleluya. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டனே. எல்லா கரைகளை தட்டி உற்சாகமாய் சொல்லுவோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓ பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டனே. ஆமென். ஹalleluya. மோசே தேவனே என்னை வழி நடத்த
நடத்திடுவே மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே உமது அன்பின் கரங்களை நான் ஆமென் உமது அன்பின் கரங்களை நான் ஆமென் நான் கண்டேன் ரமண கரதி சமனரிகது நான் கண்டேன் நான் யோசுவாவின் தேவனே எங்கள் மதிகளை நொறுக்குவே யோசுவாவின் தேவனே எங்கள் மதிகளை நொறுக்குவே யோசுவாவின் தேவனே எங்கள் மதிகளை நொறுக்குவே யோசுவாவின் எல்லாரும் இந்த வேலையில சொல்லுங்க என் மதில்கள் எல்லாம் நொறுக்குகிறவரே யோசுவாவின் தேவனே யோசுவாவின் தேவனே நாமே 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 மதில்களை நொறுக்கிறவரே கதவுகளை திறக்கிறவரே உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன் உமது அன்பின் கரங்களை நான் தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் தேவாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம் தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய் உமது அன்பின் கரங்கள் உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன் உமது அன்பின் கரங்களை அல்லேலூயா நான் கண்டேன் ஆமென் 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 நான் கண்டேன் யோசுவாவின் தேவனே யோசுவாவின் தேவனே எங்கள் மதிகளை நொறுக்குவே யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவே அல்லேலூயா யோசுவாவின் ஆமென் எங்கள் மதில்களை நொறுக்குவே யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை உமது அன்பின் கரங்களை நான் பரக்காரத்திலே நிமோலோதோரோ ஷமனரகதே மனரே அரமனகிதே நான் கண்டேனே ஆமென் ஆமென் அல்லேலூயா நான் கண்டேன் பரலோக தேவனே பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் பரலோக ராஜனே உம்மை ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற துதியாலே மதில்கள் விழுகிறது கர்த்தரை துதிக்கிற துதியாலே ஷபாரிகரா மலைகள் சமமாகிறது பர்வதங்கள் சமமாகிறது மலைகள் அசைகிறது பூமி அதிர்கிறது இதோ கர்த்தர் நமக்கு ஜெய பலமானவர் அல்லேலூயா உம்மை ஆராதனை உமது கரங்கள் உமது அன்பின் கரங்களை நான் அல்லேலூயா உமது அன்பின் ஆமென் ஆமென் ஆமென்
நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிப்போம். யாரோ ஒருவர் சத்தமா ஜெபிங்க.
ஆமென். ஒன்று கொரிந்தியர் 16:9. ஏனெனில் பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிதும் அனுகூலமான கதவு. ஸ்தோத்திரம். சாத்தான் எந்த அளவுக்கு பெரிதான கதவுகளை வைத்து நாம் முன்னேற விடாதபடி தடைகளை உண்டு பண்ணியிருந்தாலும் அதை அனுகூலமாய் மாற்றி தருகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கதவு, டோர் என்றால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டி என்று அர்த்தம். கதவுகள் என்றால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். வாய்ப்புகள் வாய்ப்புகளை அடைத்தால் போதும் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தலாம், அவனை சிறுமைப்படுத்தலாம். பிசாசுக்கு தெரியும். ஆகையால் அடைக்கப்படுதல், சூழ்நிலைகளை அடைப்பது, போக்கை அடைப்பது, ஸ்தோத்திரம், நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாய் இருப்பது, இதற்கெல்லாம் சாத்தான் பலவிதமான கதவுகளை அவன் பயன்படுத்துகிறான். பலவிதமான கதவுகளை அவன் பயன்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். அதை நாம் அறிந்து அதை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை, கிருபைகளை தந்தருளுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய கதவுகள் உண்டு, மாம்சத்திற்குரிய கதவுகள் உண்டு. மாம்சத்துக்குரிய கதவுகள் பொதுவாகவே நம்முடைய பாவத்தினால, நம்முடைய கீழ்ப்படியாமையினால, நம்முடைய சுய இச்சையினாலும், நம்முடைய தவறுகளினாலே நாமே சில நன்மைகளினால தடையை நம்ம ஒரு கதவை அடைச்சிருவோம். ஆனால் ஆவிக்குரிய கதவுகள் என்னன்னு சொன்னா, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தரும் பொழுது, ஒரு தரிசனத்தை தரும் பொழுது அது நிறைவேறக்கூடாதபடிக்கு எல்லா பாதைகளை சாத்தான் என்ன செய்வான்? அடைப்பான். ஆவிக்குரிய தடைகள். பொதுவாக மாம்சத்துக்குரிய தடைகள் நமக்கு தெரியும், நம்முடைய தவறு நமக்கு தெரியும். இந்த நன்மை ஏன் எனக்கு கிடைக்கல, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் ஏன் பாத்திரவானா மாறல அப்படின்னு சொன்னா, சில சமயம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அது புரியும். நான் இந்த இடத்துல இந்த தவறு செஞ்சதுனால நான் இதை இழந்துட்டேன் அப்படின்னு தெரியும். ஸோ அதை நம்ம ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சரி செய்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த கதவுகளை திறக்க முடியும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நமது வாழ்க்கையில் திறக்கப்படாத கதவுகள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. திறக்கப்படாத கதவுகள் எதுவுமே கிடையாது. உலகத்தான் சொல்லலாம், அல்லது உலகம் சொல்லலாம் முடியாது அப்படிங்கிற எல்லா கதவையும் இயேசு நாமத்தில் நாம் திறக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு வல்லமையை தந்திருக்கிறார். இயேசு நாமத்திற்கு நோன் சொல்லுகிற டோர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இயற்கையை பணிஞ்சுதான் ஆகணும். நாசின் சுவாசத்தாலே செங்கடலை பிளந்தவராம் என்று நம்ம பாடினோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அந்த நீரோட்டம், இந்த நீரோட்டத்தை எப்படிப்பா ஒரு மதிலை போல, ஒரு சுவர் போல எழும்பி நிற்க முடியும்? தண்ணீர் எப்படி தண்ணீர் ஒரு சுவர் மாதிரி, மதில் மாதிரி நிற்க முடியும்? சயின்டிஃபிக்காக அது முடியவே முடியாதே. எப்படித்தான் அது நின்னது? ஸ்தோத்திரம். அநேகர் அதை நம்புறதில்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை எழுதப்பட்ட புராணங்களாக இருக்கலாம், கடவுளுடைய வல்லமையை குறித்து எழுதப்பட்ட புராணங்களாக இருக்கலாம் அப்படின்னு சில கிறிஸ்தவ வேத ஆராய்ச்சியர்கள் வந்து மொசைக் ரைட்டிங்ஸ்னால் பென்டோடோக்குன்னு சொல்லுவாங்க. ஆதியாமம், யாத்ராமம், லேவியராமம், என்னாமம், உபாகமம், 5 புஸ்தகங்கள், 5 ஆகமங்கள். 5 ஆகமங்கள் வந்து மோசே எழுதுனது. ஆதி ஆகமத்தை மோசே எழுதுனது. இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த அறிவின்படி ஆதி ஆகமத்தை யார் எழுதுனா? மோசே எழுதுனா. ஸோ அந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது அநேகரே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
இது தேவனுடைய வல்லமையை காண்பிக்கும்படிக்கு மனுஷனுடைய கற்பனையினால எழுதப்பட்ட புஸ்தகம் தானே தவிர்த்த கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் இல்லை அப்படின்னு சிலர் அதை நம்புறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நம்புறாங்க. ஸ்தோத்திரம். ஆகையால் அப்படிப்பட்ட மக்கள்லாம், ஜனங்கள்லாம், சயின்டிஸ்ட் அல்லது ஆர்கியாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமுத்திரம்லாம் ரெண்டெல்லாம் பிளக்கலை. ஸ்தோத்திரம். அது ஸ்தோத்திரம் பிளக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அது போகட்டும், நமக்கு அது சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் இது எப்படி ஒருவேளை நடந்திருந்தால் எப்படி நடந்திருக்கலாம் என்ற ஒரு ஆராய்ச்சியில ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்றாரு, ஒரு தண்ணீரை சுவர் மாதிரி தடுத்து நிற்பதற்கு காற்றுக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு. ஒரு காற்று மட்டும் என்ன செய்யும்? தண்ணீரை என்ன செய்யும்? பிளக்க முடியும். ஒரு காற்று, ஒரு வல்லமையான சூறை காற்று சமுத்திரத்தை அடிக்கும் பொழுது தண்ணி இரண்டாக பிளக்க முடியும். ஆகையால் கர்த்தர் காற்றை பயன்படுத்தி இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் திறக்கப்படாத கதவுகள் உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை, திறந்துதான் ஆகணும். கர்த்தர் உங்க பட்சத்துல நிற்கும் பொழுது எந்த கதவும் நோன் சொல்ல முடியாது. அது சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் சரி, அது மதிலா இருந்தாலும் சரி, எரிகோ கோட்டையா இருந்தாலும் சரி. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஸ்தோத்திரம், there are many adversaries. விரோதங்கள் எனக்கு விரோதங்கள் நிறைய இருக்கிறது. எனக்கு விரோதங்கள் வசனங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு? 2வது வசனம், 2வது பகுதி. அநேகர் எனக்கு இருக்கிறாங்க. தடைகளை உண்டு பண்ணவங்க அதே இருக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடைகளை உண்டு பண்ணதுக்கு நிறைய பேர் விரோதிக்கிறவர்கள், விரோதங்களை கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தடைகள் எனக்கு நிறைய இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எனக்கு அனுகூலமான வாசலை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எங்க வாசல் திறக்கும் அப்படின்னா, எங்க அனுகூலமான சூழ்நிலை இல்லையோ அங்கேதான் கர்த்தர் வாசலை திறப்பார். ஆகையால் நம்ம எப்போதும் அனுகூலமா இல்லாத இடத்திலேயே பிரயாணம் பண்ணுவது நம்மை எப்பொழுதும் அற்புதத்தை காண பண்ணும். சமமான பூமியில் நடந்து போறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. வனாந்தரத்தில் நடந்து போறதுதான் பெரிய காரியம். அல்லேலூயா. ஆகையால் நமக்கு விரோதமாக அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கும்படிக்கு அனுகூலமான காரியங்களை நமக்கு நடப்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய கதவுகள் இருக்கிறது. there is a door of breakthrough. நாம் ஜெயிக்க வேண்டிய சில வாசல்கள் உண்டு, மேற்கொள்ள வேண்டிய வாசல் உண்டு. காலை தினத்தில் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது, வாசல் அடைக்கப்பட்டிருக்கா உடனே யூட்டர்ன் பண்ணி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதில் நின்று அதை ஜெயிக்கணும், அதை திறக்கணும், அதோடு பேசணும், அதை சுதந்திரிக்கணும். அதற்குத்தான் கர்த்தர் அந்த பாதையை நம்மை நடத்தி வந்தார். நீங்கள் கர்த்தருக்குள்ள வளர 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 வளரதான் உங்களுடைய மதில்கள் இன்னும் பலமாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள்ள பலப்பட தான் வாசல்கள் இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக அடைக்கப்படும். நீங்கள் கர்த்தருக்குள்ள பலப்பட அதிகமாக வளரும் பொழுது தான் உங்கள் வியாதியினுடைய வீரியம் இன்னும் அதிகமாகும். நீங்கள் ஜெபிக்க 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 தான் பிசாசு உங்களிடத்தில் தன்னுடைய முழு வல்லமையும் பயன்படுத்தி உங்களோடு போராடுவான். அன்னைக்கு சொல்லுவாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சா தான் பிரச்சனை. எங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, வாலிப வயசு தான். அண்ணன் வேணும். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பா ஜோமனுப்பா. அவன் சொல்லுவான், ஜோமனா தான் குடும்பத்திலே பிரச்சனை வருது அப்படிங்கிறான். உண்மை அது, உண்மை அது. ஏன்னா அவன் நம்மை கட்டி வைத்திருக்கிறான், நம்மை பயமுறுத்தி வச்சிருக்கிறான். வியாதியை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, பிசாசு கிரியில கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய வச்சிருக்கிறான்? பயமுறுத்தி வச்சிருக்கான். எழும்பாத, ஜெபிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டி வச்சிருக்கிறான். ஆகையால் அவன் வீரியம் கூடும் பொழுது நமது ஜெப வீரியமும் கூட வேண்டும். அவனுடைய வல்லமை கூடும் பொழுது நம்முடைய விசுவாசமும் உயர வேண்டும்.
பிசாசு ஒரு மனிதனை விட்டு போகும் பொழுது அவனை அலைக்கழித்து தான் போகிறது என்று வசனத்தை வாசிக்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? நம்மை இன்னும் அதிகமாய் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி இன்னும் 7 பிசாசுகளை கொண்டு வந்து நம்மை அடைக்க வைத்து நாம் முன்னேற விடாதபடி, எழும்பக்கூடாதபடி பிசாசானவன் ஏன் இரும்பு கதவை வெண்கலமாய் மாற்றினாலும் நாம் விடாமல் persistent prayer, ஆவியிலே தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வாசலை நமக்காய் அனுகூலமாய் மாற்றி தருகிறார். அல்லேலூயா. ஜெபத்தை நின்னாதான் பிரச்சனை. ஜெபத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளேயே தான் இருப்போம். எது வரைக்கும் ஜெபிக்கணும் அப்படின்னா கதவுகள் திறக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். எது வரைக்கும் போராடணும்னா கதவு திறக்கிற வரைக்கும் போராடணும். எது வரைக்கும் பேசணும் அப்படின்னு சொன்னா கதவு நமக்காய் திறக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். கதவை பார்த்து பேசணும், பிரச்சனையை பார்த்து பேசணும், போராட்ட பார்த்து பேசணும், பிசாசை பார்த்து பேசணும், சாத்தானை பத்தி பேசணும். அவனை பேச விட்டுட்டு நீ கேட்டுட்டு இருக்க கூடாது. வரலையிலே சொல்லுங்க, திரும்பி பேசணும். இயேசு பேசினாரு, ஜெயித்தாரு, கடைசியா சொன்னாரு, போனாரு, போனவன் தான் இனி வந்து திரும்பியே வரல. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கதவுகளை பார்த்து நீங்க பேசணும், விசுவாச வார்த்தை பேசணும். இதுக்கெல்லாம் எப்ப தைரியம் வரும்னா நீங்க ஆவியில பலப்படும் போது தான் தைரியம் வரும். ஆவியில நீங்கள் பலப்படும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை இன்னும் விசுவாசத்துல வீரியமா ஆக்குவாரு. உபவாசத்தை இன்னும் கூட்டணும். ஒரு வேலை இருக்கீங்களா, 2 வேலையும் ஆக்குங்க. 2 வேலையும் ஆக்கினா 3 வேலையும் ஆக்குங்க. அல்லது 3 நாள் தொடர் உபவாசம் போடுங்க. கடைசி நாட்கள்ல இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் தான் இருக்கு. நாளையில இருந்து 3 நாள் இருக்கு. 3 நாள் உபவாசத்தில் இருங்க. வேலைக்கு போன லீவை போடு. நீ வச்சு கெட்டி அழுகிற வேலை உன்னை ஒருபோதும் உயர்த்தவே வருத்தாது. தூர போடு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில வந்து ஒரு விசுவாசி என்று சொல்லிட்டு போனாங்க, இப்பதான் எனக்கு நல்லா இருக்குது, என் குடும்பத்துல கர்த்தர் வந்து ஒரு அற்புதம் செய்யற, எங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கொண்டு வரார் பாஸ்டர். நான் நினைக்கிறேன், நான் உபவாசத்து பிள்ளைகளுக்காக தான் லீவ் போட்டேன், 2 நாள் லீவ் போட்டேன். நான் நினைக்கிறேன் நான் லீவ் வேலையை விட்டுலான்னு பாக்குறேன். இனிமே நான் ஜெபத்துல இருந்து என் குடும்பத்துக்காக திறப்புல நிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. விட சொல்லல, வேலையெல்லாம் விட வேண்டாம், விடாதீங்கன்னு நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். வேலையெல்லாம் விட தேவையில்லை. ஆனா வேலையை காட்டிலும், பொறுப்பை காட்டிலும் பிசாசு என்ன செய்வான்? வேலையை பச்சு பயமுறுத்துவான். ஏய், நீ வேலை செய்யணும், ரொம்ப டயர்டா இருக்க, உனக்கு நோய் இருக்கு, பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, பேதி இருக்கு, இது சொல்லிக்கிட்டே இருப்பான். சாத்தான பார்த்து நீங்க திரும்ப பேசணும். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா ஆமான்ற இருக்க கூடாது. ஒரு போதும் பிசாசு உங்களுடைய ஆசீர்வாத கதவுகளை திறக்க விட மாட்டான். டோர் ஆஃப் பிரேக் த்ரூ, உடைக்கப்பட வேண்டிய கதவுகளை நீ உடைத்துதான் ஆக வேண்டும். காலையில் நான் சொன்ன திறவுகோல் மத்தேயு 16:17 அவர் என்ன சொல்லிருக்கிறாரு? பரலோகத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன். திறவுகோல் தர்றாரு. There are many keys to open your doors. ஆனா சில கதவுகளை சாவியில வேலை செய்யாது, உடைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை போராடி உடைக்கணும். ஆமா, நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லது. அதே மாதிரி நீங்க துதிக்கிறது நீங்க வளரணும், துதிக்கணும். துதியால தான் சில டோர்கள், சில கட்டுகள்லாம் உடையும். துதிக்கும் பொழுது தேவனுடைய சிங்காசனம் உங்க மேல இறங்கும், பரலோகம் இறங்கும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஜெபம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும், துதி பரலோகத்தை நம்மளுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராதிக்கிற இடம். உங்க வீட்டில் ஆராதிக்கணும், ஸ்தோத்திரம், பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அன்னை பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும், நன்றி பாடல் பாடணும். புலம்பல் பாடல பாடிட்டு இருக்கக்கூடாது, நன்றி பாடலை பாடணும். பரலோக தேவனே உம்மை நான் ஆராதனை செய்கிறேன், யோசுவாவின் தேவனே, மோசேயின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். இந்த வார்த்தை பிசாசுக்கு கசப்பு, பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தரை நீங்க ஆராதிக்க விடாம இருக்கிறது தான் இத்தனை வருஷமா எகிப்தர் உங்களை வைத்திருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகையால் உடைக்கப்பட வேண்டும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 5:2-9 வரைக்கும் ஸ்தோத்திரம். 38 வருஷமாக ஒருவனுக்கு அடைக்கப்பட்டிருந்த வாசலை அவன் சொல்லுகிறான், ஒருவனும் என்னை கொண்டு போய் எங்க கொண்டு விடுதில்ல,
தண்ணீர்ல கொண்டு போய் விடுறது இல்ல. எனக்கு ஒருவரும் வாசல்ல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் உதவி இல்லை. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, யாராவது என்னை வாசல்ல கொண்டு போய் விட்டா, யாராவது எனக்காக ஜெபம் பண்ணா, யாராவது எனக்காக உபவாசம் இருந்தா, யாராவது எனக்காக வாசலை திறந்து கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல 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 இல்ல, கர்த்தர் உங்களை கொண்டேதான் வாசலை உடைக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு இருக்கிறார். அப்படின்னா தான் உங்க வல்லமை என்னன்னு பிசாசுக்கு தெரியும். ஒரு முறை ஜெபம் பண்ணி பாஸ்ட் உங்களை விடுவிக்கலாம், அல்லது விசுவாசி யாராவது உங்க நண்பர்கள் யாராவது விடுவிக்கலாம். ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு முறை ஜெபம் பண்ணி விடுவிப்பாங்க. ஓயாம விடுவிப்பாங்க. அவங்களுக்கு 1000 பேர் ஃபோன் பண்ணா யாரைத்தான் விடுவிப்பாங்க? ஒருவர் யாராவது கதவை திறப்பாங்க, உடைக்கணும்லாம் நினைக்க கூடாது. நீ உடைக்கணும். ஒரு முறை உடைச்சா போதும், பிசாசுனுடைய வல்லமை என்னன்னு உனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 16. ஸ்தோத்திரம். 3 வாசிங்க. 3 வாசிங்க. 2ல இருந்து வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசான் ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை வளைந்து கொண்டு பேசாதிருந்தார்கள். பட்டணத்தின் வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாள்களோடு பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து உச்சிக்கு, மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு உங்களை லாக் பண்ணி வைத்திருக்கும் பொழுது உடைக்கப்பட வேண்டிய கதவுகளை நீ என்னதான் செய்யணும்? உடைத்து பெயர்த்து கொண்டுதான் போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். திறக்கப்பட வேண்டிய வாசல் இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் சில கதவுகளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆமா, திறக்கப்படுகிற வாசல் ஒருவேளை மறுபடி வேணாலும் பூட்டலாம். உடைக்கப்பட்ட வாசலை பிசாசு ஒருபோது திரும்ப கட்டவே முடியாது, அதை மூடவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக டோர் டு ஃப்ரூட்ஃபுல்னஸ். சில கதவுகள் ஸ்தோத்திரம், சில கதவுகள் ஸ்தோத்திரம் கனி உள்ள வாழ்க்கைக்கு உள்ளதான கதவுகள். அந்த கதவுகளை நம்ம திறக்க வேண்டும். லேயாள், ராகேல் இவருடைய வாழ்க்கையில அவர்கள் கற்பம் தரிக்க கூடாதபடிக்கு சாத்தான் கதவில் அடைத்து வைத்திருந்தான். ஆதியாகமம் 29:31, ஆதியாகமம் 30:22 நம்ம பார்க்கிறோம். அவைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உடைக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கனி கொடாத வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில கனியே இருக்காது, சுவாரஸ்யமே இருக்காது, நம்மளால 4 பேருக்கு பிரயோஜனமே படாது. ஸ்தோத்திரம். அடிக்கடி நீங்க ஜெபிக்கணும், அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. மற்றவர்கள் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. என் கணவனுக்கு என்னை ஆசீர்வாதம் மாற்றுங்க. கணவருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னா எத்தனை வயசானாலும் அவங்க உங்க மேல பிரியமா இருப்பாங்க. அன்பு குறையவே குறையாது. கணவனும் அப்படித்தான். என் மனைவிக்கு என்னை ஆசீர்வாதமா மாற்றுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்னை ஆசீர்வாதமா வைங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்கு என்னை ஆசீர்வாதமா வைங்க. மேக் மீ ஃப்ரூட்ஃபுல். அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தடையாக சில கதவுகள் இருக்கு, அது உடைக்கப்பட வேண்டும். என்ன கதவுகள்? கேரக்டரிஸ்டிக்ஸ், சில குணங்கள், கெட்ட குணங்கள், துர்க்குணங்கள், வேதத்துக்கு புறம்பான குணங்கள். அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? உடைக்க வேண்டும், வாசலை திறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஸ்தோத்திரம். சில குணாதிசயங்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடையாக அமைகிறது. குணாதிசயங்கள். கோபத்தினால மோசே கானான் தேசத்தை இழந்தான். ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம், சாராள்
இருதயத்தில் அவமதிச்சதுனால விசுவாசம் ஒரு பக்கம் பயணிக்கு, அவிசுவாசம் ஒரு பக்கம் பயணிக்குது. நல்ல காம்பினேஷனில் விசுவாசத்துக்கு தகப்பன் யாரு? ஆபிரகாம். அவிசுவாசத்துக்கு தாய் யாரு? இவதான். பின்பு கத்தர் மாற்றினார், விசுவாச தாயாய் கத்தர் மாற்றினார். கத்தர் உடைக்க வேண்டிய ஆயிடுச்சு, அவர் தான் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ஆனா இவன் ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸ்தோத்திரம். அந்த கதவுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? திறக்க வேண்டும், உடைக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கதவுகளை நாம் திறக்க கூடாதபடி உடைக்குவதற்கு ஒரு பலவான் தேவை. அந்த பலவான் தான் சத்துரு, அந்த பலவான் தான் சாத்தான், அந்த பலவான் தான் பிசாசு. ஸ்தோத்திரம். நான் சமீபத்தில் யோசித்துட்டு இருந்தேன், நம்ம ஆண்டவர் விட பேயை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ட்டு. பிசாசு தான் அதிகமாக தியானிக்கிறோமோ, அடிக்கடி பிசாசியே சொல்லிக்கிட்டு இருக்கமே அப்படின்ட்டு. ஆமாம். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் பற்றி அறிவு இருக்கும், ஆனால் சாத்தானை பற்றி அறிவே இருக்காது. பிசாசை பற்றி தான நாலேஜ் நமக்கு வேணும். எதிராளி பற்றி நமக்கு தெரியணும். யார் ஜெயிப்பா அப்படின்னா எதிராளி பற்றி நுணுக்கங்களை அறிந்தவன் தான் அவனை ஜெயிக்க முடியும். தவறு இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பட்டணத்தை கொள்ளையாட முடியாது. அதனால என்ன செய்ய வேண்டும்? நம்ம டோரை, நம்முடைய வாசலை அடைக்கிறவன் என்ன செய்வான்? கதவை பலமாய், நம்ம விட பலமாய் இருக்கிறான், அடைப்பான். மாத்திரமல்ல, அது திறக்க கூடாதபடி திறவுகோலை ஒளித்து வைப்பான். அநேகருடைய ஸ்தோத்திரம் திறவுகோல், கத்தர் தந்த திறவுகோலை பிசாசு கையில எடுத்து திருடி வச்சிருக்கிறான். எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும்ங்கிற அந்த யுக்தியை கற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யறோம்? சிலர் சாவியே தொலைச்சிட்டான், சாவியே தொலைச்சாச்சு. ஸ்தோத்திரம். அதனால கத்தர் இடத்துல அதெல்லாம் பெற்றுக்கொண்டு சரியான வசனம், சரியான வார்த்தை, சரியான வாழ்க்கை, நீதியின் பாதை, பரிசுத்த வாழ்க்கை, ஸ்தோத்திரம், சரியான விஷன். ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசும் பொழுது சொன்னேன், விஷன் வேணும், சரியான விஷன் வேணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா இதை கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டுகிட்ட உடன்படிக்கை பண்ணணும், உடன்படிக்கை பண்ணணும். யாரும் உடன்படிக்கை பண்றது இல்லை. ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடிடுறது, சபையை விட்டு ஓடிடுறது. சபை விட்டு ஓடி எங்கேயாவது போய் ஸ்தோத்திரம் செவ்வாய் கிரகத்தில் போய் குடியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அங்கேருந்து உங்களை கீழே தள்ளுவாருன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்பெல்லாம் ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆட்டோவில் வரும்பொழுது, டவுன் பஸ்ஸில் வரும்பொழுது, கார்பரேஷன் பஸ்ஸில் வரும்போதெல்லாம் நேரத்துக்கு ஜெபத்துக்கு வருவாங்க. கத்தர் கார் கொடுத்துட்டா லேட்டாக வர்றது. உடன்படிக்கை பண்ணணும். ஆமாம், டவுன் பஸ்ஸில் வர்றவங்க, கவர்மெண்ட் பஸ் வர்றவங்களாம் நேரத்துக்கு வராங்க. காரில் வர்றவங்க தான் லேட்டாக வர்றது. ஸ்தோத்திரம். உடன்படிக்கை இல்லை. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவனுக்கும் என்ன இல்லை? உடன்படிக்கை இல்லை. என்ன உடன்படிக்கை? நான் உன்னை உத்தவமாய் சேவிப்பேன். கார் எது கொடுத்துருக்கிறாரு? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. உடன்படிக்கை பண்ணணும். நீர் எனக்கு தருவீரானால் 10ல் 1 பங்கு நான் உமக்கு தருவேன். பொருத்தனை பண்ணா பரலோகம் உடனே அங்கீகரிச்சு அவனை செல்வ சீமானை கர்த்தர் மாற்றினார். கதவு திறப்பாரு. உடன்படிக்கை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. என்னென்ன காரியத்தெல்லாம் உமக்காய் நான் ஊழியம் செய்வேன், உமக்காய் நான் ஓடுவேன், உமக்காய் நான் பிரயாசப்படுவேன், உமக்காய் நான் உழைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால் ஸ்தோத்திரம், எப்படி நாம் ஜெயிக்க முடியும், எப்படி திறக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், க்ளோஸ் டோர்ஸ், பூட்டப்பட்ட கதவுகளை திறப்பதற்கு பிரதான கீ என்ன அப்படின்னா ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் சொல்லுங்க. ஜெபம், ஜெபம். அல்லேலூயா. ஆமா, ஜெபத்துல நிறைய விதங்கள் இருக்கு. ஒரே ஜெபம் சிலர் பண்ணிட்டு இருப்பாங்க. பரமண்டல பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, அதெல்லாம் இல்லை. நிறைய ஜெபங்கள் இருக்கு. ஸ்தோத்திரம். உபவாச ஜெபம் இருக்கு, காத்திருப்பு ஜெபம் இருக்கு, விழித்திருந்து ஜெபம் இருக்கு, போராடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு. ஸ்தோத்திரம். இப்படி நிறைய ஜெபங்கள் இருக்கு.
உங்களுடைய கதவை திறப்பதற்கு எந்த கீ, எந்த திறவுகோல் தேவையோ, எந்த திறவுகோலை நீங்க செலுத்தினா அந்த கதவு திறக்குமோ, அந்த ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது நமக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தை திறக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? திறவுகோலை திறக்கிறார். நம்முடைய ஜெபம் மேல போகாதபடி பிசாசு என்ன செய்கிறான்? வானம் இடத்துல தட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். என்ன எப்படி தட்டுவோம் அப்படின்னு சொன்னா, நாம்கிட்ட இருக்கிற பாவ கிரியைகள் என்ன செய்யும்? அவன் கையில எடுத்துட்டு அங்க தட்டி போடுவான். மேல போகவே போகாது. அதனால பரலோகத்திற்கு நம்முடைய ஜெபத்தை செலுத்துவதற்கு திறவுகோல் நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தையே உங்களால திறக்க முடியும் அப்படின்னா பூலோகத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆகையால் விசுவாசத்தோடு ஜெபிங்க. இந்த நாட்களில் திறக்கப்படாத கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்தை திறக்கிற, விடுவிக்கிற, அடிமைத்தனத்தை வைத்திருக்கிற கதவு. சிலர் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களை பிளாக்மெயில் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களை அடிமைத்தனத்தை வைக்கிறதுக்கு உங்களை அது எப்படி சொல்லுவாங்க? உங்களை பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க, பயமுறுத்தி வச்சிருப்பான். ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு பயமுறுத்தி வச்சிருப்பான். உங்களை வளர விடாம, உங்களை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போக முடியாம சாத்தானும் பிளாக்மெயில் பண்ணுவான். சிந்தனையில் சொல்லுவான், நீ இதுக்கு தகுதி கிடையாது, இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது, நீ இதில் குற்றம் உள்ளவராக இருக்க, நீ இதில் பலவீனமாக இருக்கிற, இதில் நீ இந்த இடத்துல நீ பாவம் செஞ்சிட்டு இருக்க, அதனால தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு. பிளாக்மெயில். பிசாசு என்ன செய்வான்? தமிழ் எப்படி சொல்லுவாங்க அதை? ஒருத்தவங்களை சத்தமா சொல்லுங்க. மிரட்டுறது வேற. நம்முடைய தவறை காண்பித்து நம்மளை நீ இது செஞ்சேன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன், காமிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. சரியா? பிசாசு அதான் செய்வான். ஸோ சிந்தனையில் அவன் என்ன செய்வான்? பிளாக்மெயில் பண்ணுவான். ஸ்தோத்திரம். நீ இப்படி இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன செய்யணும்? அப்படி அது ஒரு கதவு, அதை நம்ம உடைக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்துக்கு போகக்கூடாதபடி சில தடைகள் இருக்கும். ஆராதனைக்கு போகக்கூடாதபடி சில தடைகள் இருக்கும். இத்தனை வருஷம், இத்தனை 21 நாள், கிட்டத்தட்ட 18 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு முறை கூட வராதபடிக்கெல்லாம் சில விசுவாசிகள் இந்த சபையில் இருக்காங்க. கர்த்தர் அவர்களுடைய கதவுகளை உடைப்பாராக. அல்லேலூயா. உடைக்கணும். ஸ்தோத்திரம். ஒருத்தட்ட சொன்னேன், வாங்கண்ணே. அவர் சொன்னார், ஜனங்கள்லாம் வாராங்க, ஜெபிக்கிறாங்க, விடுதலை பெறாங்க, வாங்கன்னு சொன்னேன். அப்படியா? என்ன வந்துட போகிறாங்க, ஒரு 4 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசி இல்லை, வேற விசுவாசி. நம்மளையும் பாதுகாப்புதும், நம்ம கதவையும் பூட்டிக்கிறோம். ஓகேவா? வரல. ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்துக்கு போகக்கூடாதபடி கதவை பிசாசு போகவே விட மாட்டான். ஜெபத்துக்கே போக விட மாட்டான். அந்த கதவு அது பெரிய கதவு. அந்த கதவெல்லாம் எப்படி தான் உடைக்கணும் எனக்கே தெரியல. கர்த்தர் தான் ஞானத்தை தரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மழை வரக்கூடாதபடி, மழை, குளிர். இப்போ குளிர் அப்படி சூடு பிடிச்சிருக்கு. குளிர் இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிக்கி, அப்படி சும்மா குத்து 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 குத்துன்னு இருக்கு. ஆமா, இதெல்லாம் கதவு உடைக்கணும். அல்லேலூயா. ஆமா, தீன் கலப்பில கையை வச்சுட்டா விடக்கூடாது. 21 நாள்ல ஒரு பெரிய விடுதலை பெற்றுட்டு தான் புதிய வருஷத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போகணும். அல்லேலூயா. பழைய மூட்டைகள் எல்லாம், சுமைகள் எல்லாம், கதவுகள் எல்லாம், மதில்கள் எல்லாம், பலவீனங்கள் எல்லாம், வியாதிகள் ஒண்ணு உடைக்கணும், இல்ல மேற்கொள்ளணும். 2ல ஏதாவது ஒன்றை கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்து நமக்கு ஜெயத்தை தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகையால் கதவுகள் திறக்கப்பட்டால் என்ன ஆசீர்வாதங்கள்? நம்பர் 1, முதல்ல கதவு திறந்துச்சுன்னா கர்த்தர் தருகிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதுவரை தேவனை ருசிக்க பார்த்திராத விதத்துல கர்த்தர் அவரை அறியும்படி கர்த்தர் உங்களுக்கு விசுவாசம், இதுவரை பெற்றிராத விசுவாசத்தை உங்களுக்கு தருவார். இதுவரை நீங்க பெற்றிராத அனுபவத்தை, ஆவிக்குரிய அனுபவத்தை தருவார்.
ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஒரு முறை ஜெபத்தில் வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நான் வர்றதுக்கு எனக்கு என்னை நானே உற்சாகப்படுத்தி யாரோ ஒன்றை என்னை உற்சாகப்படுத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கு. அது வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஜெபிக்கவே மாட்டேன், ஆனால் இப்போ ஜெபத்துக்கு போகணும் அப்படின்னு நானே என்ன செய்கிறேன், கிளம்பி வருகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் உங்களை வந்து புஷ் பண்ணி, யாரோ ஒருத்தர் வந்து போ 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 அப்படின்னு உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய கதவை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசம் முன்னாடி இருந்த விட விசுவாசம் இப்போ கூடி இருக்கு அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய கதவை திறந்திருக்கிறார். மேலான திட்டங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுவரை நான் இப்படி ஜெபம் பண்ணதே இல்லையே. கர்த்தர் ஆவிக்குரிய கதவை திறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தர் கதவை திறக்கும் பொழுது அல்லது நீங்கள் அடைக்கப்பட்ட கதவை திறக்கும் பொழுது பிசாசு உங்களிடத்திலிருந்து திருடி போனதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுகிறீர்கள். என்ன செய்யறீங்க? திருப்பிக் கொள்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவார். கொஞ்ச நாள் நீங்க அனுபவிப்பீங்க. உடனே ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனையில பிசாசு என்ன செஞ்சிருவான், அந்த நன்மையை புசிக்க கூடாதபடி அவன் ஒரு இடத்துல அடக்கி வச்சிருப்பான், புடிங்கி வச்சிருப்பான், மறைச்சு வச்சிருப்பான். குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வேணா தியானிச்சு பாருங்க. யாத்திராகமம் 3:21. ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 39:21. ஸ்தோத்திரம். ஆகையால் கதவு திறக்கும் பொழுது என்ன செய்றீங்க? சத்துருவானவன் உங்களிடத்திலிருந்து திருடி போன தேவ ஆசீர்வாதத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நீங்கள் உங்களுடைய கதவை நீங்க திறக்கும் பொழுது, அடைக்கப்பட்ட கதவை திறக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். சத்துருக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு மேன்மையை அவர் கொடுக்கிறார். சத்துருக்கு முன்பதாக மேன்மையை கொடுக்கிறார், ஒரு மகிமையை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் பிசாசு கீழே தாழ்த்தப்பட்டு போயிருப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரனே சத்துருவா இருப்பான், ஏத்த வீட்டுக்காரனே சத்துருவா இருப்பான். உங்களுடைய மேன்மை தாழ்வு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருப்பான். அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கும் பொழுது உன்னுடைய சத்துருக்கு முன்பதாக நீ உயர்த்தப்பட்டிருப்பதை, கனப்படுத்தப்பட்டிருப்பதை கர்த்தர் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான்காவதாக, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் பொழுது, ஸ்தோத்திரம், வாய்ப்புகள், வெற்றிக்கான, ஜெயத்துக்கான வழி வாசல்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஜெயத்துக்கான வழி வாசல்கள். எத்தனை முறை நீங்க பிரயாசப்பட்டாலும், பேதுரு சொல்ற மாதிரி, முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், பட் நவ் God comes, the God of opportunities comes and helps Peter. பேதுருக்கு சொல்றாரு, முழுவதும் கஷ்டப்பட்டியா, அதை விடு, உச்சி வெயில்ல வா, என் கூட வா, வலது பக்கத்தில் வலைய போடு. கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் பொழுது புதிய பாதைகளை, வாசலை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக, ஸ்தோத்திரம், ஐந்தாவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் பொழுது, ஸ்தோத்திரம், வெற்றியை கொடுக்கிறார். தோல்வியுற்ற இடத்துல எங்கெல்லாம் முடியாது என்று கைவிட்டோமோ, இது முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப், இந்த லைஃப், இந்த பொருளாதாரம், இந்த பிஸ்னஸ், அங்க எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறான்? பாதைகளை உண்டு பண்ணுகிறார். எங்க பாதையிலையோ பாதை உண்டு பண்ணுகிறார். யோசுவா 11:20. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த வாசலை திறக்கும்படிக்கு போராடி ஜெபிக்க வேண்டும். எப்பமெல்லாம் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு நமக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய பாதைகள், நம்முடைய பிரயாணங்கள் தடைப்படும் பொழுது, வாழ்க்கை பிரயாணங்கள் தடைப்படும் பொழுது, நமக்கு ஸ்தோத்திரம், நண்பர்கள் திடீர்னு நமக்கு எதிரியா மாறுவாங்க. எதிராளிகள் நமக்கு பெருகும் பொழுது, பொறாமைப்படுகிறவர்கள் பெருகும் பொழுது,
என்ன அர்த்தம்? வாசல்கள் என்ன செய்யுது? அடைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். எனக்கு சொல்லிக் கொடுப்பான், அவங்ககிட்ட கேட்டு கேட்டு படிப்பேன். ஆனால் ஒரு சமயத்தில் ஒரு முறை ஒரு எக்ஸாமில் அவன் சொல்லிக் கொடுத்து நான் படித்து பாஸ் பண்ணேன். அவனோட மார்க் அதிகமாக எடுத்துட்டேன். அதுலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துறத நீ படிட்டான். நீங்கள் உங்களுக்கு உதவுவாங்க. உங்களுக்கு ஈவன் நான் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்படியே தேவதூத மாதிரி நம்பக்கூடாது. ரொம்ப கான்சியஸாக நீங்கள் இருக்கணும், கான்சியஸாக இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு 2 பேரும் ஜெபம் பண்ணுவீங்க நல்லா. ஆனால் கர்த்தர் சில கிருபை உங்களுக்கு கொடுத்தீங்க, அப்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது அவங்களே உங்களுக்கு இனிமையாக மாறிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பிசாசு உங்களுக்கு கதவு அடைக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை உடைக்கணும், அதை திறக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிக்னஸ், உங்களை பிரயாசத்துக்கு தடையா இருக்கிற சிக்னஸ், வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற சிக்னஸ், அதெல்லாம் கதவு, அதை நீங்க திறக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கோர்ட் கேசஸ், உங்களுடைய சொந்த ஸ்தோத்திரம் உரிமை உள்ள அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய சொத்து, முற்பிதாக்களினுடைய ஆஸ்திகள் உங்களிடத்துல வரக்கூடாதபடி யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சிருவாங்க? கேஸை போட்டு அதை அனுபவிக்க முடியாத ஆக்கிடுவாங்க. தடைகள், அதெல்லாம் கதவு, அதெல்லாம் திறக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேரேஜ், சம்டைம்ஸ் மேரேஜ் திருமணம் பண்ணிடுவாங்க, ஆனால் திருமணத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் கதவு அடைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் திறக்கணும். இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது, சாத்தான். இதெல்லாம் ஆவிக்குரிய தடைகள், ஆவிக்குரிய கதவு மூடப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், சில நேரங்களில் தவறான பழக்கங்களை பிசாசு நமக்குள்ள கொண்டு வருவான். தவறான பழக்கங்கள், குணாதிசயங்கள், பாவ கிரியைகள் நமக்குள்ள கொண்டு வருவான். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களை எய்த்து போடணும் முடியாது. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, உங்களை கதவை மூடணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? பாவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சரியா? இதுவரை அது பெருசாக கூட இருக்காது, சின்ன பாவம், சின்ன பலவீனமாக இருக்கும். அதன் மூலமாக கதவை பிசாசு அடைப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சில கெட்ட கனவுகளை கொண்டு கதவுகளை அடைப்பான். நீங்கள் இப்போ எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு எதிர்மறையாக சில கனவுகள், நெகட்டிவ் ட்ரீம்ஸ் உங்களுக்குள்ள வரும். அது என்ன செய்யும் அப்படின்னா, அவங்க சப்கான்சியஸில் இருந்துக்கிட்டு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போதெல்லாம் அது உங்களை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவிசுவாசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கதவுகள், இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். இதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் என்ன செய்யணும்? இவைகள் எல்லாம் கதவு. இந்த மாதிரி சூழ்நிலை, கெட்ட ட்ரீம் வருதா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதிராக இருவாங்களாம், மேரேஜ், உங்கள் திருமண வாழ்க்கையில் கனவு மனைக்கு உறவுல விரிசல் வருகிறதா, ஒரு இனம் புரியாத ஒரு கெட்ட பழக்கம் வருகிறதா, இது ஸ்தோத்திரம், உங்கள் சரீரத்தில் ஒன்று செய்ய முடியாமல் பலவீனம் திடீர்னு உங்களை தாக்குதா, இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறதா, அடைக்கப்படுகிறதான கதவுகள். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? உஷாராயிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? கர்த்தருக்குள்ள இன்னும் நாம் நெருங்கி 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 போக சாத்தான் அடைத்த எல்லா கதவுகள் எல்லாம் வலுவிழுந்து போகும். வலுவிழுந்து போகும் பொழுது கர்த்தர் வாசலை நமக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார். சுலபமாய் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாராக. அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பாராக. புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து தந்து இதுவரை பெற்றிராத ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இதுவரை பெற்றிராத பொருளாதார ஆசீர்வாதம், மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை திருப்திப்படுத்துவாராக. நம்ம யாவரும் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, தகப்பனே, தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஷபரிகரத்திரிதினமா, எங்களுக்கென்று ஆண்டவரே வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி திறக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் கூறுகிறோம், எதிர்த்து நிற்கிறோம். கர்த்தர் ஜெயத்தை தருவீராக. எல்லா சத்தியத்தை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமோ. ஷபரிகரத்திரிதினமோ ரிகதராத்திரிதினமா ஷெக்கெந்தரித்திரிதினமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா ஆனந்த உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு. கர்த்தர் கொடுத்த ஜெயத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் காலை முதல் மட்டுமாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீ பதில் தந்து முது பிள்ளைகளுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும்படி அனுகூலமாய் மாற்றி தரும்படி நீ அவர் மீது பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் கடந்து போகிற எல்லா பாதைகளும் திறக்கப்படட்டும். அவர்கள் சந்திக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் ஆண்டவரே கிருபையை காண்பார்களாக. தயவு பாராட்டும்படி கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்திலும் கிருபையிலும் தேவ வல்லமையிலும் அபிஷேகத்திலும் ஜெயத்திலும் முது பிள்ளைகள் வரத்தக்கதாக தேவ கிருபையை போது இருக்கும்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். பெரிய காரியங்களில் செய்யுங்க. ஏசுங்கிற வல்லமை நாமத்தின் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒருவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. God bless you. மாலை 7 மணிக்கு கூட்டம் உண்டு, வாங்க.